வணக்கம். ராயல் செஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னுடைய பேர் முருகன். நான் ஃபெடரேட்டிங் செஸ் பிளேயர், செஸ் கோச். இந்த வீடியோ நம்ம பார்க்குறது செஸ் குயின் எண்டிங் அட்வான்ஸ் பாஸ்டு பான் பற்றின தியரியில் எந்த பான் வின் ஆகும், எந்த பான் ட்ராவ் ஆகும், இதை பற்றி தான் டீட்டெயில்டாக கொடுக்க போகிறேன். வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது பிகினர்ஸ்க்கும் உபயோகமாக இருக்கும், டோர்னமெண்ட் பிளேயர்ஸ்க்கும் உபயோகமாக இருக்கும், ரெண்டு பிளேயர்ஸ்க்குமே உபயோகமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகுமா? செஸ் குயின் எண்டிங்கில் இந்த பான் வந்து அட்வான்ஸ்டு பாஸ்டு பான்னு பேர். பாஸ்டு பான்றது சேம் ஃபைல்லையும், இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், பாஸ்டு பான்றது சேம் ஃபைல்லையும் அட்ஜென்ட் ஃபைல்லையும் பான் இல்லைன்னா அதுக்கு பேர் பாஸ்டு பான்னு பேர். ஆனால் இந்த பான் வந்து அட்வான்ஸ்டு பாஸ்டு பான்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா அடுத்த மூலியம் இந்த பான் வந்து கீழே போகுது. அதனால் இதை 7th ரேங்கில் இருக்க இந்த பானை அட்வான்ஸ்டு பாஸ்டு பான்னு சொல்லுவாங்க. இந்த பானுக்கு பேர் ரூட் பான்னு பேர். இந்த பானுக்கு பேர் நைட் பான்னு பேர். இந்த பானுக்கு பேர் பிஷப் பான்னு பேர். இந்த பானுக்கு பேர் குயின் பான்னு பேர். இந்த பானுக்கு பேர் கிங் பான். இந்த பானுக்கு பேர் பிஷப் பான்னு பேர். இந்த பானுக்கு பேர் நைட் பான்னு பேர். இந்த பானுக்கு பேர் ரூட் பான்னு பேர். இப்போ இந்த ரூட் பானில் இந்த பான் இருக்குது. இது தியரிட்டிக்கலாக ட்ரா. இந்த மாதிரி இந்த இடத்துல ரூட் பான் இருந்தாலும் தேரிப்படி அது ட்ரா தான் வரும். அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்கொயர்லையும் பான் இருந்தாலும் தேரிப்படி ட்ரா தான் வரும். ஆனால் ஒன்று தான் சொல்லணும், இங்கே ஒரு பான் அல்லது இங்கே ஒரு பான். இது வந்து தேரிப்படி ட்ரா தான் வரும். இந்த ரெண்டு ஸ்கொயரில் இருக்க பானாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு ஸ்கொயரில் இருக்க பானாக இருந்தாலும் சரி, தேரிப்படி ட்ரா தான் வரும். இந்த 4 பானை தவிர நைட் பான், இந்த ரெண்டு நைட் பான், இந்த ரெண்டும் குயின் பான் கிங் பான். இது வந்து தியரிப்படி வின்னிங் பாசிபிள் உள்ளது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தியரிப்படி ட்ராகும். இப்போ ஒயிட் டு பிளே கியூன் இங்கே இருக்குது, கிங் இருக்குது. இது அடுத்த மூவ் கியூனாக போகுது. அட்வான்ஸ்டு பாஸ்டு பான் 7th ரேங்கில் இருக்கிறது அட்வான்ஸ் பாஸ்டு பான். இப்போ ஒயிட் டு பிளே இங்கே வந்து செக்கு. கிங் இங்கே உள்ளே போயிடுவாங்க. இப்போ இந்த கிங்கை நகட்ட முடியாது. இப்படி நகட்டினா ஸ்டெயின்மேட். அது செக் இல்லாமல் கிங்கு அரெஸ்ட் ஆகிட்டுனா அதுக்கு பேர் வந்து ஸ்டெயின்மேட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிங்கை இப்படி நாட்ட முடியாது. இந்த கிங்கை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். இப்போ இங்கே செக்கு, இங்கே செக்கு. மேலே போயினா இந்த பணம் ஈஸியாக இந்த ஸ்கொயரில் வந்து உட்காந்துக்குவாங்க. இப்படி செக்கு வச்சு இந்த ஸ்கொயரில் போய் உட்காந்துக்குவாங்க. இந்த பணம் ரீச் ஆகாது. அதனால் மேலே போக மாட்டாங்க. இந்த கிங்கு வந்து மேலே போகாது. மறுபடியும் இங்கே வரக்கூடாது, இங்கே தான் வரும். இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா பாருங்கள், இப்படி வச்சு செக்மேட் ஆகிடும். அதனால் இந்த தியரிப்படி இங்கே தான் வரணும். இப்போ உள்ளே போனால் கேம் முடிஞ்சிடும், செக்மேட். ஸோ அவங்க இங்கே தான் வருவாங்க. இங்கே வரும்போது இங்கே வச்சா செக்கு. இப்படி 3 தடவை திருப்பி வச்சா அது 3-fold ரிப்பீட்டேஷன் ட்ரா அல்லது பெர்பச்சுவல் ட்ரான்னு பேர். அதனால் இதை 3 தடவை வைக்க முடியாது. இப்போ இங்கே போனாங்கன்னா வேறு வழி இல்லை, டைரக்ஷன் மாற்றி தான் வைக்கணும். இப்போ இங்கே வரும்போது இங்கே தான் வரணும். இங்கே வந்துட்டாங்கன்னா அப்போயும் இங்கே நட முடியாது. ஒரு ஸ்டெப் நாட்டினா இவங்க கியூன் வைக்கிறாங்க. கியூன் வந்தால் தியரிப்படி ட்ரா தான் வரும். அதை அவாய்ட் பண்ணால் இங்கே செக்கு, இங்கே போனால் இங்கே செக்கு, இங்கே இப்படி சுற்றிக்கிட்டே தான் இருக்குமே தவிர கேம் வந்து வின் வராது. இப்போ கிங்க ஒரு ஸ்டெப் நகண்டா ட்ரா, அவ்வளோதான். இதுதான் ரூட் பான் ட்ரான்னு வருது. ரூட் பான் ட்ரா தேரிப்படி அட்வான்ஸ் பான். இப்போ இதே மாதிரி தான் இங்கேயும் வரும். இந்த பொசிஷன்லேயும் சேம் ரிசல்ட் தான் வரும். இந்த பானுக்கு பேர் பிஷப் பான்னு பேர். இந்த பானை தேரிப்படி செஸ் கேமில் ட்ரா தான் வரும். இப்போ பாருங்கள், ஒயிட் டு பிளே இங்கே செக், இங்கே செக்கு, கிங் வந்து இதை பின் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா இங்கே அடுத்தமும் பின் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இதை பின் பண்ணி தாங்க ஒரே பின் அவாய்ட் பண்ண இங்கே வந்தால் மறுபடியும் இந்த பானம் இப்படி பின் பண்ணி தரணும். ஏன்னா அடுத்த முக்கியம் பண்ண விடக்கூடாது. அப்போ பின்லேருந்து ரிலீஸ் ஆகி இப்படி வந்தால் இங்கே செக், ஒரே முக்கிய தான் போகணும். மறுபடியும் இங்கே செக். அவங்க இங்கே வருவாங்க, இங்கே வரலாம், இங்கே வரலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்தால்
இங்கே செக், இந்த பணம் அடிக்கிறக்காக இங்கே செக், கிங் இங்கே செக். இப்போ இந்த ஜிங்குக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இங்கே வர்றது, இன்னொன்று உள்ளே போகிறது. இப்போ இப்படி வந்தால் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு மூவ் கெயின் கிடச்சிடும். ஸோ அவங்க வின்னிங் சான்ஸை முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. யார் ஒயிட் வின்னிங்க்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் இந்த கிங் இப்படி உள்ளே போய் இந்த பானை நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக கொடுத்துருவாங்க. இந்த பானை கியூண்டு இப்படி எடுத்த என்ன ஆகும், ஸ்டேல்மேட். கிங் எங்கேயுமே போகாது, ஸ்டேல்மேட். ஸ்டேல்மேட் ட்ராவ் ஆகிடும். அதனால் இந்த கிங்கு தாராளமாக இங்கே போயிடுவாங்க. அவங்கள மூவ் பண்ண விட மாட்டாங்க. சப்போஸ் அவங்க இப்படி மூவ் பண்ணாங்கன்னா இவங்க கியூன் எடுத்துக்குவாங்க. இங்கே வச்சு கியூன் எடுத்துக்குவாங்க. இப்படி கியூன் எடுத்துட்டா கேம் ரிசல்ட் வந்து ட்ராவ் ஆகிடும். அதுக்கு பதில் இப்படி அடித்தா ஸ்டேல்மேட் ஆகிடும். அதனால் அவங்க இதையும் அடிக்கவும் முடியாது. இங்கே வந்தால் பழையபடி இப்படி வருவாங்க. இங்கே வந்தால் பழையபடி இப்படி போவாங்க. 3 இடம் இப்படி விளாண்டா செஸ் தியரி படி ட்ரா, பர்பச்சுவல் செக் ட்ரா அல்லது 3-4 ரெப்பிட்டேஷன் ட்ரா. இதுவும் வந்து ட்ரா மெத்தடில் முடிஞ்சிடும். இதுவும் ட்ரா தான் வரும். தப்பாக ஒயிட் விளாண்டா பிளாக் வின். பிளாக் வந்து குயின் ப்ரமோஷன் பண்ணி அப்பயும் ட்ரா தான் வரும். பிளாக் தப்பாக விளாண்டா ஒயிட்டுக்கு வின் ஆகி போயிடும். இங்கேருந்து இங்கே உள்ளே வந்துச்சுன்னா அப்படி ஈஸியாக இங்கே உள்ளே வருவாங்க. இங்கே வந்தால் இப்படி ஒரு செக்கு, இங்கே வந்தால் பழையபடி இப்படி உள்ளே வருவாங்க. இங்கே வந்தால் இங்கே செக்கு, இங்கே வந்தால் இங்கே வந்துடுவாங்க. அடுத்த 3 அடித்து காலியாயிரு. இங்கே இருந்தால் செக்கு. பிளாக் அப்பா விளாண்டா ஒயிட்டுக்கு வின் வந்துடும் இந்த பொசிஷனில். அதனால் இங்கே செக்கு வைக்கும்போது இங்கே தான் போகணும், இங்கே வரக்கூடாது. அப்போ தான் தேடிப்படி ட்ரா ஆகும். அவங்க அடித்தாலும் ட்ரா தான். இந்த பான் ட்ரான்னு பார்த்த மாதிரி, பிஷப் பான் ட்ரான்னு பார்த்த மாதிரி இந்த பிஷப் பானும் ட்ரா தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது நைட் பான். இது ஒரு நைட் பான் இருக்குது, பி2ல ஒரு நைட் பான் இருக்குது, ஜி2ல ஒரு நைட் பான் இருக்குது. இந்த நைட் பானுக்கு என்ன ரிசல்ட்டோ அதே தான் இந்த நைட் பானுக்கு ரிசல்ட்டு. இப்போ இந்த நைட் பான் வந்து ட்ரா ஆகுமா வின் ஆகுமா பார்ப்போம். இந்த நைட் பான் வந்து வின் ஆகும். அதுக்கு என்ன காரணம்னா கிங்கு முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒயிட் டு பிளே செக்கு. கிங்கு மேலே ஏற முடியாது, இங்கே தான் வரணும். இப்போ கிங்கு ஒரு ஸ்டெப் முன்னேறி இப்படி வரும். இங்கே வரலாம் இல்லை இங்கே வரலாம், 2 ஆப்ஷன் இருக்குது. எங்கே வந்தாலும் இங்கே செக். கிங்கு இங்கே போனால் இங்கே செக். இந்த பானுக்கு சப்போர்ட் போகணும், இல்லைன்னா ஸ்டீல்மேட்லாம் வராது, ஈஸியாக அடிச்சிடுவாங்க. இப்போ இங்கே வந்துருச்சா, இப்போ இங்கே செக். இப்போ இங்கே விட்டுட்டு போக முடியாது. இந்த பானை விட்டுட்டு இப்படி போனால் 7th ரேங்கில் கியூன் இருக்கும். அப்புறம் கிங்கு மேலே வந்து கிங்கு கியூன் வச்சு செக்மேட் ஆகிரும். அதனால் கிங்கு உள்ளே தான் போகணும், ஒரு வழியே கிடையாது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கிங் ஒரு ஸ்டெப் ஃபார்வேர்டு வருவாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த கிங்கை உள்ளே தள்ளிட்டு அந்த கிங்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த கிங்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இங்கே போகணும் அல்லது இங்கே வரணும். இப்போ இங்கே போகிறதா வச்சுக்குவோம். இங்கே போனது தான் இங்கே செக், இங்கே வராதுன்னா சிம்பிளாக இங்கே செக். இப்போ இந்த இடம் அல்லது இந்த இடம் 2 இடம் தான் போகணும். இங்கே போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிம்பிளாக அப்படி ஒரு செக்கு. இங்கே போனால் இங்கே ஒரு செக்கு. இங்கே ஒரு செக்கு. இங்கே இப்படி போனால் இங்கே வந்து இந்த பானை பிடிச்சிக்குவாங்க. அப்போ பழையபடி இங்கே வரும், இங்கே செக்கு. உள்ளே தான் போகணும். அப்போ இந்த கிங்கு ஒரு ஸ்டெப் அப்படி மேலே ஏறி வந்து போகும். 2 ஆப்ஷன் தான் இருக்குது, இங்கே அல்லது இங்கே. இங்கே போனாலும் சரி, இங்கே போனாலும் சரி, ரிசல்ட் ஒன்று தான், செக்கு. கிங்கு உள்ளே தான் வந்தாகணும். இந்த கிங்கு இப்படி வந்துடுவாங்க. இந்த பானை நெருங்கி பிடிச்சிட்டாங்க. இப்போ இங்கே வந்தால் சிம்பிளாக இப்படி செக் வச்சாலே மேட் ஆகிடும். இந்த பானை கூட எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி வச்சாலே மேட் ஆகிடும். என்ன காரணம்னா இந்த ஸ்கொயரை கிங் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. ஸோ இமீடியட்டாக மேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பான் வின்னாகுன்னு தியரி படி சொன்னேன்.
அதே மாதிரி வின் ஆகிடுச்சு. இந்த 2 பானும் வின் ஆகும். குயின் பானும் கிங் பானும் வின் ஆகும். இப்போ அதையும் பார்ப்போம். பேர் குயின் பான் பேர், இந்த பான் கிங் பான் பேர். இந்த பானுக்கு வர ரிசல்ட் தான் கிங் பானுக்கும் சேம் தான். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒயிட் டு பிளே செக்கு, கிங் இங்கே இந்த பானை பின் பண்ணிடுவாங்க, ப்ரமோட் பண்ண முடியாது. கிங் இப்படி வரும்போது இங்கே செக்கு, இப்படி விளையாடினாங்கன்னா சிம்பிளாக இங்கே செக்கு, இந்த பானை அட்டாக் பண்ணி இங்கே வரும்போது சிம்பிளாக இங்கே செக்கு, உள்ளே தான் போகணும். உள்ளே போகும்போது அவங்க அப்படி மேலே ஏறி வருவாங்க. போன நைட் பானில் எப்படி பண்ணோமோ அதே மெத்தட் தான், சேம் மெத்தட் தான், எந்த சேஞ்சும் இல்லை. இப்போ இங்கே பின் பண்ணால் இங்கே தான் வரணும். இந்த பானை விட்டுட்டு போனால் கேம் லாஸ் ஆகிடும். இங்கே தான் வரணும். கேம் வரும்போது இங்கே ஒரு செக்கு, கிங் இங்கே வந்தால் இங்கே பிடிச்சிடுவாங்க. இங்கே தான் வரணும். இங்கே செக்கு, உள்ளே தான் போகணும். வெளியில் போனால் பானை லாஸ் ஆகிடும். உள்ளே போகும்போது கிங் ஒரு ஸ்டெப் அப்படி மேலே ஏறிடுவாங்க. இப்போ இங்கே வந்தால் மறுபடியும் இந்த பானை பின் பண்ணுறது. இங்கே வந்தால் இந்த இடத்துல செக்கு, இப்படி விலைக்கு போனால் இங்கே செக்கு, கிங் இங்கே வரணும். இங்கே செக்கு, கிங் உள்ளே தான் போகணும். அப்போ கிங் மறுபடியும் ஒரு ஸ்டெப் மேலே ஏறி வருவாங்க. கிங் இப்படி போனால் சிம்பிளாக இப்படி செக்கு, கிங் வந்தால் இங்கே செக்கு. இப்போ இங்கே தான் வரணும். வரும்போது இந்த கிங் மேலே ஏறி வந்துடுவாங்க. மேலே ஏறி வரும்போது இந்த கிங்கால் இங்கே போக முடியாது. இங்கே மட்டும்தான் போகணும். ஒரே வழி செக்கு, இங்கே போனால் செக் மேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சந்தேகம் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கேளுங்க. நம்மளுடைய ராயல் செஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போமா? பாய்.